புனித லிசியக்ஸ் தெரேசின் சிறிய வழி. சிறிய மலர் என்று அன்போடு அழைக்கப்படும் புனித லிசியக்ஸ் தெரேஸ் சமீப கால கத்தோலிக்க வரலாற்றில் மிகவும் நேசிக்கப்படும் புனிதர்களில் ஒருவர். அவளுடைய வாழ்க்கை வெளிப்படையாக பார்த்தால் எளிமையானது. ஆனால் அந்த எளிமையின் அடியில் மறைந்திருக்கும் ஆன்மீக ஆழம் இன்றைய நவீன மனிதனையும் சவால் செய்யக்கூடிய சக்தி கொண்டதோடு நான் உட்பட பலரால் விரும்பப்படுபவர். அவர் 1823 இல் லூயிஸ் மற்றும் ஜெலி மார்டின் அவர்களும் இப்போது புனிதர்கள் ஆகியோருக்கு 5 மகள்களில் இளையவராக பிறந்தார். தெரேசுக்கு 9 வயதாக இருந்தபோது அவரது மூத்த சகோதரி பவுலின் லிசியக்ஸில் உள்ள கார்மலைட் மடத்தில் நுழைந்தார். அந்த நேரத்தில் தெரேஸ் மத வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டார். தெரேசின் குழந்தை பருவமே ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமான ஆன்மீக பயணத்திற்கான விதையை விதைத்தது. தனது 2வது மூத்த சகோதரி மேரி அதே மடத்தில் சேர்ந்த சிறிது காலத்திற்குப் பிறகு தெரேஸ் அதே மடத்தில் விரைவில் கார்மலைட் ஆகஸ்ட் முடிவு செய்தார். அவளுக்கு 9 வயதாக இருந்தபோது அவளுடைய மூத்த சகோதரி பவுலின் லிசியக்ஸில் உள்ள கார்மலைட் மடத்தில் நுழைந்தார். அந்த பிரிவு ஒரு குழந்தையின் இதயத்தில் ஆழமான வலியை ஏற்படுத்தினாலும் அதே நேரத்தில் மத வாழ்க்கையின் அழைப்பை தெரேசின் உள்ளத்தில் தீவிரமாக எழுப்பியது. பின்னர் மற்றொரு சகோதரி மேரியும் அதே மடத்தில் சேர்ந்தபோது தெரேசின் விருப்பம் மேலும் உறுதியானதாக மாறியது. அவளுக்கு மத வாழ்க்கை என்பது தப்பிக்க வேண்டிய இடமல்ல, அது முழுமையாக தம்மை இறைவனுக்கு கொடுக்கும் ஒரு காதல் அழைப்பு. அவரது வைராக்கியம் மிகவும் வலுவாக இருந்ததால் அவர் 15 வயதை அடைவதற்கு சற்று முன்பு ரோம் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தபோது போப்பாண்டவர் ஆசீர்வாதத்தின் போது தனது மனநிலையை உடைத்து போப் லியோ 13 மடத்திற்குள் நுழைய அனுமதி வழங்குவாரா என்று கேட்டார். தெரேஸ் ஏற்கனவே தனது தந்தையிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தார். ஆனால் அவரது உள்ளூர் பிஷப் குறிப்பாக அவரது இளம் வயதிலேயே அதே மடத்தில் ஏற்கனவே 2 மூத்த சகோதரிகள் இருந்ததால் அவளை உள்ளே அனுமதிக்க தயங்கினார். ஒன்று போப் பதிலளித்தார், கடவுள் விரும்பினால் நீங்கள் உள்ளே நுழைவீர்கள். சில மாதங்களுக்குப் பிறகு பிஷப் தெரேசாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவளுக்குள் நுழைய அனுமதி அளித்தார். 15 வயது சிறுமிதான் கனவு கண்டதை அனுபவித்து கான்வென்டில் நுழைய முடியும். எனவே 1888 ஏப்ரலில் அவள் ஒரு கார்மலைட் கான்வென்ட் அதிகாரியானாள். அவள் தனது கான்வெனர் வாழ்க்கையிலும் 1.5 வருட நவநாகரிக பணியிலும் சபதம் எடுப்பதற்கு முன்பு மத வாழ்க்கையின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டாள். மத வாழ்க்கை அவளுக்கு ஒரு ரொமாண்டிக் கனவாக மட்டுமல்ல, அது ஒழுக்கம், கீழ்ப்படிதல், மறைவு மற்றும் தியாகம் நிறைந்த ஒரு பள்ளியாக இருந்தது. நவநாகரிக காலத்திலும் பின்னர் சபதம் எடுப்பதற்கு முன் மத வாழ்க்கையின் அடிப்படைகளை அவள் பொறுமையுடன் கற்றுக்கொண்டாள். அதே நேரத்தில் மடத்துக்கு வெளியே இருந்த குடும்ப சிரமங்களும் அவளது இதயத்தை வலியுறுத்தின. அவளுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டபோது சகோதரி செலின் மத வாழ்க்கையை ஒத்திவைத்தார். தெரேஸ் தனது தந்தையை ராஜா போல் நேசித்தார். அவர் அவளுடைய தொழிலுக்கு சாட்சியாக வர முடியாதது அவளுக்கான ஒரு மன வேதனையாக இருந்தது. 19 வயதில் அவள் தந்தையை கடைசியாக மடத்தில் பார்த்தாள். அதுவே அவர்களது இறுதி சந்திப்பு. 2 ஆண்டுகளில் அவர் இறந்தார். இந்த இழப்புகள் தெரேசின் ஆன்மீகத்தை மென்மையாக்கவில்லை, மாறாக அதை ஆழப்படுத்தின. தெரேசா தம்னை முழுமையாக மத வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க முயன்றபோது வீட்டில் உள்ள சிரமங்களையும் அவள் அறிந்திருந்தாள். அவளுடைய சகோதரி சொலின் நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக மத வாழ்க்கையை தொடர்வதை தாமதப்படுத்தினாள். தெரேசா தனது தந்தைக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தால் அவரை தனது இளமை பருவத்திலிருந்தே ஒரு ராயாவாக பார்த்தாள். மேலும் அவளுடைய தந்தை தெரேசாவின் தொழிலுக்கு வர முடியாமல் போனது மிகுந்த சோகமான தருணம். உண்மையில் தெரேசாவுக்கு 19 வயதாக இருந்தபோது அவளுடைய தந்தை கடைசியாக மடத்திற்கு செல்வார். அதுதான் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்த கடைசி முறை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்தார். அந்த நேரத்தில் இப்போது மடத்தின் மேலதிகாரியாக இருக்கும் பவுலின் தெரசாவை தனது குழந்தை பருவ நினைவுகளை எழுதத் தொடங்கச் சொன்னார். மற்ற இளம் பெண்களுடன் சேர்ந்து பணியாற்றி வந்த நிலையில் தெரசா பணிவுடன் எழுதத் தொடங்கினார். 1 வருடத்திற்குள்
தனது வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எழுதி முடித்தார். பின்னர் அதை அவர் பாதிரியாரிடம் சமர்ப்பித்தார். அந்த கையெழுத்து பிரதியை முடித்த சில மாதங்களுக்குப் பிறகு தெரசாவின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. புனித வாரத்தின் போது காசநோயின் அறிகுறியாக இரத்தம் கசிந்து இருமத் தொடங்கினார். அவளுக்கு 23 வயதுதான். அதே நேரத்தில் அந்த இளம் சகோதரி நம்பிக்கை நெருக்கடியை அனுபவிக்கத் தொடங்கினார். ஆனாலும் அவள் விடாப்பிடியாக இருந்தாள். அவளுடைய ஆன்மீகத்தை பற்றி எழுதவும் புதிய பாதிரியார் தனது சுயசரிதையை தொடரவும் அவளிடம் கேட்டார். அவளுடைய வலிமை மங்கத் தொடங்கிய போதும் அவள் தொடர்ந்து தனது கதையை எழுதி முடிந்தவரை மேம்படுத்தினாள். செப்டம்பர் 30, 1897 அன்று 24 வயதில் தெரசா காலமானார். முதல் பார்வையில் இந்த சிறிய கார்மலைட் கன்னியாஸ்திரியின் வாழ்க்கை சிறப்பு வாய்ந்தது அல்ல. அவர் ஒரு குறுகிய கால ஜெப வாழ்க்கையை வாழ்ந்தார். மேலும் அவர் எந்த அசாதாரண செயல்களையும் செய்யவில்லை. ஆனாலும் இது அவரது வேண்டுகோளின் ஒரு பகுதியாகும். தெரீஸ் எழுத நியமிக்கப்பட்ட எழுத்துக்கள் இறுதியில் ஒரு ஆன்மாவின் கதை என வெளியிடப்பட்டன. இது அவரது மரணத்திற்கு பிறகு முதலில் வெளியிடப்பட்டது. புத்தகத்தில் அவரது வாழ்க்கை கதையை நேரடியாக படிக்க முடிகிறது. தெரீஸ் தனது குறைபாடுகள் மற்றும் தோல்விகள் மற்றும் இயேசுவின் மீதான அவரது மிகுந்த அன்பு மற்றும் சார்பு குறித்து நேர்மையாக இருக்கிறார். மேலும் தனது மரணத்தை நெருங்கும்போது தனது ஆன்மீக வாழ்க்கையில் உணர்ந்த இருளின் இறுதி ஆண்டில் கதையை சொல்வதில் அவர் வெளிப்படையாக இருக்கிறார். ஆனால் கதையின் மிகவும் குறிப்பிடத்தக்க சொற்றொடர் முடிவுரையில் எழுதப்பட்ட ஒரு வரியாக இருக்கலாம். அங்கு அவர் என் சொர்க்கத்தை பூமியில் நன்மை செய்வதில் செலவிட விரும்புகிறேன் என்று கூறுகிறார். மக்கள் அவளுடைய பரிந்துரைக்காக ஜெபித்தனர். மேலும் அற்புதங்களின் நீரோடே இளம் கன்னியாஸ்திரிக்கு காரணம். இருப்பினும் எனக்கு படைப்பின் மிகவும் குறிப்பிடத்தக்க பகுதி தெரேஸ் தனது ஆன்மீகத்தை விவரிக்கும் போது வருகிறது. இது பெரும்பாலும் சிறிய வழி என்று குறிப்பிடப்படுகிறது. எளிமையாகச் சொன்னால் அவளுடைய ஆன்மீகம் சிறிய விஷயங்களை மிகுந்த அன்புடன் செய்வதை அடிப்படையாக கொண்டது. தெரசா தம்னே அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் என்றோ அல்லது உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றோ நினைக்கவில்லை. நம்மில் யாரும் உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது சாத்தியமில்லை. நமக்கு சக்தி அல்லது தொடர்புகள் இல்லை. இருப்பினும் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை நாம் நன்றாக செய்ய முடியாது என்று அர்த்தமல்ல. வீட்டை சுற்றி செய்ய வேண்டிய வேலைகள் மற்றும் டஜன் கணக்கான பிற அன்றாட பணிகளை நிறைவேற்ற வேண்டும். அவற்றை பற்றிய நமது அணுகுமுறை என்ன? நாம் அவற்றை ஒரு சுமையாகவோ அல்லது கடமையாகவோ பார்க்கிறோமா அல்லது அதற்கு பதிலாக ஒரு வாய்ப்பாக பார்க்கிறோமா? இந்த ஆன்மீகம் பணிகளை தாண்டி செல்கிறது. நாம் சந்திக்கும் மக்களை பற்றி என்ன? ஒரு அன்பான வார்த்தையை வழங்குவதன் மூலமோ அல்லது ஒரு சிறிய வேலையை செய்வதன் மூலமோ நாம் எப்படி அவர்களிடம் கருணை காட்ட முடியும்? யாராவது நம்மிடம் உதவி கேட்கும்போது நாம் கருணையுடன் பதிலளிக்கிறோமா அல்லது தயவாக பதிலளிக்கிறோமா? சாப்பிடுவது, பேசுவது அல்லது நம்மை ஒரு சுவரில் ஏற்றிச் செல்லும் குறிப்பிட்ட வழிகளைக் கொண்ட நபரை நாம் எவ்வாறு நடத்துகிறோம்? கோபத்தில் பதிலளிப்பது எளிது. நான் மற்றவர்களைப் போலவே அதற்கு குற்றவாளி என்பதை கடவுளுக்குத் தெரியும். ஆனால் சவால் என்னவென்றால் அன்பிலும் கருணையிலும் இரக்கத்திலும் பதிலளிப்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் இயேசு இருக்கிறார். புனித தெரேஸ் செய்தது போல் அதே அன்புடன் பதிலளிக்க முடியுமா? அவள் ஒரு சகோதரியுடன் கடுமையாக போராடியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவள் மிகவும் கனிவாக நடந்து கொண்டாள். அந்த சகோதரி தெரேசாவுக்கு மிகவும் பிடித்தவள் என்று நினைத்தாள். அவளுடைய கதையில் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். நான் அவளை இரண்டாவது புரவலர் துறவியாக ஏற்றுக்கொண்டேன். சில மாகாணங்களில் ஒரு ஜேசுட் தனது உறுதிமொழிகளில் தனக்கு பிடித்தமான ஒரு துறவியின் பெயரை மக்கள் ஒரு உறுதிப்படுத்தல் துறவியை ஏற்றுக்கொள்வது போலவே எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார். பெரும்பாலும் அந்த நபர் ஒரு ஜேசுட் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தெரசாவை தேர்ந்தெடுக்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நான் ஏன் அவளை கேட்டேன்? அது போதுமானது. என் சிறந்த நிலையில் லிட்டில் வேயின்படி நான் சந்திக்கும் மக்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் மிகுந்த அன்புடன் எளிய செயல்களை செய்வதன் மூலமும் எனது ஜேசுட் தொழிலை வாழ்கிறேன்.
அன்றாட நல்லொழுக்கத்தின் காணப்படாத ஆழங்கள் தெரேசின் பார்வையில் சிறிய செயல்கள் என்பவை சின்ன விஷயங்கள் அல்ல. அவை பணிவு, பொறுமை, தன்னலமின்மை, மன்னிப்பு போன்ற ஆழமான நல்லொழுக்கங்களுக்கு உருக்குலையும் பயிற்சி தலங்கள். ஒரு குடும்பத்தில் யாரும் கவனிக்காத வேலைகளை மனமில்லாமல்ல அன்போடு செய்வது, ஒரு அலுவலகத்தில் மதிப்பளிக்கப்படாமல் இருந்தாலும் நியாயத்தையும் நேர்மையையும் கைவிடாமல் இருப்பது, உள்ளுக்குள் கோபம் கொந்தளித்தாலும் அதை அடக்கி அமைதியை தேர்ந்தெடுப்பது, இவையெல்லாம் வெளிப்படையாக பார்த்தால் சாதாரண தருணங்கள். ஆனால் தெரேசின் சிறிய வழி பார்வையில் இவை அசாதாரண ஆன்மீக வாய்ப்புகள். ஒரே ஒரு பெரிய தீர்மானம் வாழ்க்கையை மாற்றும் என்று நினைக்கிறோம். ஆனால் தெரேஸ் சொல்வது வேறு. தொடர்ச்சியான சிறிய முயற்சிகள்தான் மெதுவாக ஆனால் உறுதியாக ஆன்மாவை மாற்றுகின்றன. அவரின் தத்துவம் மிகவும் துணிச்சலானது. பரபரப்பான வாழ்க்கையின் நடுவிலேயே புனிதம் சாத்தியம். அம்மாவின் சமையலறை, அப்பாவின் வேலை நேரம், மாணவனின் படிப்பு அழுத்தம், நோயாளியின் தனிமை, இவை அனைத்தும் புனிதத்துக்கான நிலமாக மாற முடியும். மேலும் தெரேஸ் வலியுறுத்தும் பல நற்பண்புகள் பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை. பாராட்டப்படாமலேயே நன்மை செய்வது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அமைதியாக இருப்பது, இவை மறைக்கப்பட்ட நற்பண்புகள். ஆனால் அவையே தெரேசின் சிறிய வழி, என் இதயம். ஆழ்ந்த வளர்ச்சிக்கான உங்கள் பாதை, செயல்பாட்டிற்கான அழைப்பு. இன்று உங்களுக்கு எரிச்சலூட்டும் ஒரு வருடம் ஒரு சிறிய அன்பு செயலுடன் நடந்து பாருங்கள். யாரும் பார்க்காத ஒரு நன்மையை யாருக்கும் சொல்லாமல் செய்யுங்கள். நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணத்தை இறைவன் என் பலவீனத்திலும் செயல்படுகிறார் என்ற நம்பிக்கையால் மாற்றுங்கள். இது ஆன்மீக வெற்றியை மறுவரையறை செய்யும் சவால். பெரிதாக தோன்றுவது அல்ல, உண்மையாக விசுவாசத்தோடு செய்யப்படுவது தான் முக்கியம். இந்த சிறிய வழி, என் நுண்ணறிவுகள் நம்மை ஒரு வெளிப்படையான பக்தியிலிருந்து ஆழமான உண்மையான வாழ்வோடு இணைந்த நம்பிக்கைக்குள் அழைத்துச் செல்கின்றன. சிறியது என்பதற்கு அப்பால் தெரேசின் வழி அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆன்மீக புரட்சி. ஆனால் இந்த அனைத்துக்கும் அடியில் இருக்கும் ஆன்மீக சுருக்கமே சிறிய வழி. தெரேஸ் சொல்வது மிகவும் எளிமையாக தோன்றலாம். சிறிய விஷயங்களை மிகுந்த அன்புடன் செய்வது. அவள் தம்னை உலகை மாற்றும் நாயகியாக கருதவில்லை. பெரிய சாதனைகள், பெரிய தியாகங்கள், இவை எல்லாம் அனைவருக்கும் சாத்தியமில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் வாழ்க்கையின் சிறிய தருணங்கள், சிறிய கடமைகள், சிறிய சந்திப்புகள், இவையெல்லாம் அன்பால் நிரம்பினால் அவை ஆன்மீகமாக அளவற்ற பெரிதாக மாறும் என்று அவள் நம்பினாள். இந்த சிறிய வழி இன்று நம்மையும் கேள்வி கேட்கச் செய்கிறது. நம்மில் யாராலும் உலகத்தை ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆனால் வீட்டில் செய்யும் சாதாரண வேலைகள், அலுவலக பொறுப்புகள், அன்றாட சலிப்புகள், இவற்றை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம்? சுமையாகவா, கட்டாயமாகவா, அல்லது அன்பை காட்டும் வாய்ப்பாகவா? இந்த ஆன்மீகம் பணிகளை கடந்து மனித உறவுகளுக்குள் நுழைகிறது. நம்மை எரிச்சலூட்டும் நபரிடம் நாம் எப்படி நடக்கிறோம்? உதவி கேட்டபோது நாம் பொறுமையோடு பதிலளிக்கிறோமா? கோபத்தில் பதிலளிப்பது எளிது. ஆனால் அன்பிலும் இரக்கத்திலும் பதிலளிப்பதே தெரேசின் சவால். ஏனெனில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் இயேசு இருக்கிறார் என்பதே அவளுடைய நம்பிக்கை. அவள் ஒரு சகோதரியுடன் உள்ளுக்குள் போராடினாலும் வெளிப்படையாக மிகுந்த கனிவுடன் நடந்து கொண்டாள். அந்த சகோதரி தெரேஸ் தம்னை மிகவும் நேசிக்கிறாள் என்று நினைத்ததாக கூறப்படுகிறது. இந்த காரணத்தினால்தான் பலருக்கு தெரேஸ் ஒரு ஆன்மீக நண்பியாக மாறுகிறாள். அவளுடைய சிறிய வழி என்பது பலவீனத்தின் வழி அல்ல. அது அகங்காரத்தை களைந்து முழுமையான நம்பிக்கையில் வாழும் ஒரு தீவிரமான பாதை. பெரிய வெற்றிகளால் அல்ல, தினமும் செய்யும் சிறிய அன்பு செயல்களால் நாம் புனிதத்துக்கு செல்லலாம் என்ற அவளுடைய செய்தி இன்றைய உலகிலும் மிகுந்த பொருத்தம் உடையது. புனித லிசியக்ஸ் தெரேசின் வாழ்க்கையும் லிட்டில் வே யும் நமக்கு ஒரு மூலமான ஆனால் சக்தி வாய்ந்த அழைப்பை விடுக்கின்றன. சிறியதாக தோன்றும் வாழ்க்கையை அளவில்லாத அன்பால் வாழுங்கள்.